வணக்கம். என் இனிய தமிழ் மாணவ மணிகளே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சுறுசுறுப்பாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? அதுதான் எனக்கு வேணும். சரி, அதே குஷியோட நம்ம 2வது இயலை ஆரம்பிக்கலாமா? முதல் இயல் முழுமையாக முடிவடைந்து விட்டது. நம்ம எல்லாத்தையுமே விளக்கமாக பார்த்துட்டோம். கேள்வி பதில் எல்லாம் பயிற்சிகள் எல்லாத்தையுமே நம்ம விளக்கமாக சென்ற காணொளிகளில் வீடியோஸில் எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்லிட்டேன். இப்போ 2வது இயலை ஆரம்பிக்க போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, ஒவ்வொரு இயலும் ஒவ்வொரு பொருளை கொண்டு இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. முதல் இயல் எதில் இருந்தது? தமிழ். முழுக்க முழுக்க உரைநடை, செய்யுள் எல்லாமே தமிழின் பெருமையை உணர்த்துவதாக அமைந்திருந்தது. இப்போ 2வது இயல் மழை. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இல்லை? மழையை தான் மையமாக வைத்து இந்த உரைநடை எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனேயே உரைநடை தான். பெருமழைக்காலம் அப்படிங்கிற உரைநடை பகுதி. அதுக்கப்புறம் பிறகு ஒரு நாள் கோடை, ஐயப்ப மாதவன் அவர்கள் எழுதிய ஒரு புதுக்கவிதை. அதுக்கப்புறம் நெடுநல் வாடை, நக்கீரர் எழுதியது. 10 பாட்டு நூல்களிலிருந்து ஒரு நூல் நெடுநல் வாடை, அதிலிருந்து ஒரு பாட்டு. அப்புறம் முதல் கல் அப்படின்னு ஒரு கதை துணைப்பாடத்தில். அப்புறம் 4 வகை பொருத்தங்கள் அப்படிங்கிறது இலக்கணம். இவ்வளவும் கொண்டது உங்களுடைய இயல் 2. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது உரைநடை. அதுவும் நான் எப்பவும் போல் உங்களுக்கு பெரும் பகுதியாக இருப்பதுனால இதை 2 வீடியோவாக போட போகிறேன். பார்ட் 1, பார்ட் 2, பகுதி 1, பகுதி 2 அப்படின்னு தான் போட முடியும். இல்லைனா ரொம்ப லென்த்தி ஆகிடும். அதனால் இதை 2 பகுதியாக தான் போட முடியும். நல்லா கவனிங்க. இதுவும் முக்கியமான நெடுவினா கேள்வி இதிலிருந்து வரும், இந்த பாடத்திலிருந்து வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடம்தான். உங்களுக்கு வெறும் உரைநடை பகுதியில் கொடுக்காம ஒவ்வொரு இயல்லையும் உரைநடை பகுதியை ஒவ்வொரு வடிவத்தில் கொடுத்துட்டு வர்றாங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கலந்துரையாடல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இந்த உரைநடை பகுதியை கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்தாலும் நமக்கு தெரிய வேண்டியது என்ன நடந்தது, இல்லை என்ன நடக்குது, இல்லை என்ன நடக்க போகுது என்ற இலக்கிய சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் தான், அறிவு தான். அது எப்படி எந்த வடிவத்தில் கொடுத்தாலும் நாம் அதிலிருந்து நல்ல அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும், நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். வெறும் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது இல்லையா? நம்ம வெறுமல படித்து மார்க் வாங்கினா மட்டும் போதும்னு நினைக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தமிழ் பாடம் என்பது உங்களுடைய வாழ்க்கை பாடம். அதை உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள். அப்போ தான் அதனுடைய பலன் முழுமையாக நீங்கள் அடைய முடியும். இப்போ இந்த மழைக்காலம் அப்படிங்கிற இந்த பகுதியில் உங்களுக்கு மழையை பற்றிய ஒரு நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொட்டீனை மழை பெய்யும், இடி இடிக்கும், மின்னல் அடிக்கும் அந்த மாதிரி கிடையாது. இது ரொம்ப 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 சமூக பார்வையோடு கொடுக்கப்பட்ட பாடம். அதனால் நீங்கள் இதை நல்லா கவனிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு விளக்கிறதுக்கு ரொம்ப கிடையாது. இது டேட்டாஸ் மாதிரி தான் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதனால் நீங்கள் கருத்துக்களை நல்லா புரிஞ்சுட்டு வந்தால் போதும். இதில் ரொம்ப குழப்புறதுக்கோ இல்லை ரொம்ப விளக்கிறதுக்கோ வியாக்கியானம் பண்ணுறதுக்கோ எல்லாம் ஒன்றும் கிடையாது. இதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ தகவல்களை நான் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தகவல்களை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரியா? அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும்? நிமிர்ந்து உட்காருங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள். சொல்லலாமா? உயிர் கொடுத்த தாயே, உரு கொடுத்த தந்தையே, அறிவெனும் குருவே, அருள் காட்டும் இறையே, இடம் கொடுத்த நாடே, இனம் காத்த மொழியே, தமிழே என் மூச்சே, தலைவணங்கி வணங்குதும் நாங்கள். இது தமிழ்த்தாய் வாழ்த்து. நீங்கள் வேறு எங்கே தேடினாலும் இது கிடைக்காது. ஏன்னா நான் முதல்லையே சொல்லிட்டேன், இது நான் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்து. இது நானே எழுதிய ஒரு உணர்ச்சி பூர்வமான நேரத்தில் எனக்கு எழுந்த இந்த வாழ்த்து பாடல். ஒரே எந்த விதமான அடித்தல் திருத்தலும் இல்லாமல் ஒரே மூச்சில் எழுதின பாடல் இதுமா. அதனால் எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதை நீங்கள் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன்.
வணங்கியாச்சு, எல்லாரையும் வணங்கியாச்சு. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் புக்கு, பென்சில், ஒரு நோட்டு கண்டிப்பாக வேணும். ஏன்னா இது நிறைய தகவல்கள் சொல்ல போகிறோம் இல்லையா, அதனால் அதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணும்னாலும் நீங்கள் இதை போட்டு பார்த்துக்கலாம். சரியா? படிக்கும்போது, ரிவிஷன் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் மொபைலை கையில் தூக்கிட்டு போக முடியாது. எப்போ வேணால் இது கேட்டுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே மொபைலை கையில் தூக்கிட்டு போக முடியாது. அப்போ பள்ளி வளாகத்தில் இல்லை பரீட்சை நேரத்தில் அங்கே உள்ள வளாகத்துல எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கையில் ஒரு குறிப்பேடு இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் நான் இதை உங்களுக்கு நான் வற்புறுத்திகிட்டே இருக்கேன். ஒரு குறிப்பேடு, நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக கையில் ஒரு குறிப்பேடு இருக்கணும். அது ஏதாவது இந்த பேச்சு போட்டி, இலக்கிய போட்டிகள்லாம் பங்கெடுக்கிறவங்க, இல்லை கவிதை எழுதணுங்கிற ஆசை உள்ளவங்க, இல்லை கட்டுரை எழுதணும்னு ஆசை உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் பின்னாடி அது ரொம்ப பேருதவியாக இருக்கும். அதனால தான் நான் இதை சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். நுழையும் முன் உயிரினங்கள் வாழ்வதற்கு அடிப்படையான மழை உழவுக்கும் இன்றியமையாதது. பருவம் தவறாது பொழிந்த மழை பருவம் தப்பியும் சில நேரங்களில் பொய்த்தும் போகிறது. அப்படின்னா என்ன? உங்களுக்கு சீசன் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் நம்ம 4 சீசன் சொல்கிறோம். ஆனால் நம்ம தமிழில் 6 பருவங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ அதுவும் போயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 சீசன் தான். ஒன்று குளிர்காலம், இன்னொன்று வெயில் காலம். மழைங்கிறது நமக்கு சைக்ளோன் வந்தால் தான் மழைங்கிறது சென்னையில் ஆயிடுச்சு. அதை பற்றியெல்லாம் இதில் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம், ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் அந்த மாதிரி இடங்கள், ஏன்னா அது எங்கள் ஊர், அதனால் அது எனக்கு தெளிவாக தெரியும், அனுபவபூர்வமாக தெரியும். அங்கெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக அந்த பருவ மாற்றங்கள், பருவநிலை, ஏன்னா இன்னும் அங்கே விவசாயம் நடந்துகிட்ருக்குது. ஸோ கரெக்டான அந்த மாதங்களில் என்ன பருவம் இருக்கணுமோ அது ஒரு அளவுக்கு சரியாக போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். ஏன்னா அங்கே நமக்கு பொல்யூஷன் ரொம்ப கிடையாது இல்லையா. உங்களுக்கு சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்குது, நிறைய க்ரீனரியாக இருக்குது. அதனால் பாப்புலேஷன் நிறைய கிடையாது, வண்டிகள் நிறைய கிடையாது. அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு அங்கே இன்னும் அந்த இயற்கையான அந்த பருவங்கள் மாற்றம் ரொம்ப ஏற்படலை. ஆனால் நம்ம சென்னை மாதிரி உள்ள மெட்ரோபாலிட்டன் சிட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மழையே கிடையாது. சைக்ளோன் வந்தால் தான் நமக்கு மழை, பருவமழை என்பது கிடையாது. அப்படி தான் ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா. சரி, இப்போ மேலும் பார்க்கலாம் பாருங்கள். இயற்கை சமநிலையை நாம் சீர்குலைத்ததன் விளைவே பருவநிலை மாற்றம். சரியான திட்டமிடலின்றி உருவாக்கப்படும் பெரும் நகர அமைப்பு, நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்தாமை, இவற்றால் மழைக்காலங்களில் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. இத்தகு சிந்தனைகளை முன்வைக்கிறது இக்கலந்துரையாடல். இப்போ புரிஞ்சுதா? ஒரு சரியான ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் இல்லை, நீர் மேலாண்மை இல்லை, வடிகால் அமைப்பு திட்டங்கள்லாம் சரியான முறையில் திட்டமிட்டு பண்ணலை. அதனால் நமக்கு நம்மளுடைய நகரம் இஷ்டத்துக்கு கட்டப்பட்டு இருக்கிறதுனால, உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த நீர்நிலைகள் அதனுடைய தன்மையிலிருந்து, அதனுடைய பயன்களிலிருந்து மிகவும் மாறுபட்ட இயற்கைக்கு புறம்பான நிலையில் இன்றைக்கி நம்ம நகரங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதை பற்றிய ஒரு கலந்துரையாடல் தான் இப்போ இந்த பாடத்தில் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. புரிஞ்சுதா? இது ஒரு சின்ன முன்னுரை. இப்போ நாம் அடுத்தது கலந்துரையாடலை ஆரம்பிக்க போகிறோம். உலக புவி நாளை ஏப்ரல் 22, உலக புவி நாள்ங்கிறது ஏப்ரல் 22 முன்னிட்டு சூழல் இயலாளர்கள் பங்கு பெறும் கலந்துரையாடல், அதை தான் இப்போ உங்களுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறியாளர், அதாவது அந்த கலந்துரையாடலை கொண்டு செல்லக்கூடியவரை தான் நெறியாளர்னு சொல்லுவோம். அவர் அகத்தியன் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. பங்கேற்பாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வின், முத்துக்குமரன், ஆயிஷா, கவின்மலர் அப்படின்னு 4 கேரக்டர்ஸை கற்பனையாக சொல்லியிருக்காங்க. இது உண்மையான இது இல்லை. உரைநடையாக கொடுக்கறதுக்கு பதிலாக அது ஒரு கலந்துரையாடலாக கொடுத்தாச்சுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு கேட்பீங்களேங்கிறதுக்காக அந்த யுக்தியை இங்கே கையாண்டிருக்காங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் கற்பனையான பெயர்கள் தான். ஆனால் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிக மிக முக்கியமான விஷயங்கள். அதை நாம் கவனமாக பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை நம்ம என்ன தீர்வுங்கிறதையும் நம்ம சிந்திக்கணும். சரியாம்மா? சரி, இப்போ ஆரம்பிக்கவா?
நெறியாளர் முதல்ல பேசுகிறார். அனைவருக்கும் வணக்கம். இயற்கையை போற்றுகிற சமூகமாக தமிழ்ச் சமூகம் என்றைக்கும் இருந்து வருகிறது. மாமழை போற்றுதும் என்றும், நீரின்றி அமையாது உலகு என்றும் மழையை கொண்டாடிய நாம் இன்று புயல் மழையை பற்றிய அறிவிப்புகளை கேட்டாலே ஒருவித அச்ச நிலைக்கு ஆட்படுகின்றோம். மாமழை போற்றுதும் அப்படிங்கிறது சிலப்பதிகார பாடலில் முதல்ல வாழ்த்து பாடலாக வரும்போது இந்த வரி வரும். நீரின்றி அமையாது உலகுங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வாசகம்தான் திருக்குறளில். நிறைய இடங்களில் உங்களுக்கு 8 தொகை 10 பாட்டு நூல்கள்லேயும் இந்த மாதிரி இந்த வரிகள் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இப்படி நாம் போற்றி கொண்டிருந்த தமிழ்நாடு, ஆனால் இன்றைக்கி பார்த்தா நாம் அச்சப்படக்கூடிய நிலை. அதான் நான் முதலே சொன்னேன்ல, நமக்கு புயல் வந்தால் தான் மழைன்னு. அதனால் மழைனாலே நமக்கெல்லாம் புயல் அப்படிங்கிற பயம்தான் வருது. அதை தான் சொல்கிறாங்க. மாறி அல்லாது காரியமில்லை என்பது முன்னோர் மொழி. மாறினா மழை, மழை அல்லது காரியமில்லை என்பது முன்னோர் மொழி. நிச்சயமாக அப்படி தான். அமிர்தம்னு சொல்கிறாங்களே, அது வேறு ஒன்றும் இல்லைம்மா, மழையை தான், தண்ணியை தான். தண்ணி இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தண்ணி இருக்கிற இடம்னால தான் எர்த்து உயிரினங்கள் வர ஆரம்பிச்சுது. இல்லைன்னா இதுவும் மற்ற பிளானட்ஸ் மாதிரி, கோள்கள் மாதிரி இதுவும் வெத்து நிலமாக தான் இருந்திருக்கும். ஸோ நீர் இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது. அது முதுமொழி மட்டும் கிடையாது, எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மொழி அது. இன்றைக்கோ பெருமழை பொழிந்தால் காரியமே இல்லை என்று கூறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். மிதமான மழை பெஞ்சால் நமக்கு அது சுகமாக இருக்கும், வரவேற்போம். அதுவே அது ஒரு பெரிய பெரும் மழையாக ஆகிவிட்டால் அவ்வளோதான். அதான் சைக்ளோன்னு சொன்னேன் இல்லையா? அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடுது? ஐயோ, நினச்சே பார்க்க முடியாது. நம்ம வரதா புயல்லாம் அண்மையில் வந்துட்டு போயிருக்கு, கஜா போன்ற புயல்கள்லாம் வந்துட்டு போயிருக்கு. அதனால் நமக்கு அதெல்லாம் மறக்க முடியாது. நீங்களே அனுபவப்பட்டிருக்கீங்க என்னெல்லாம் நம்ம சூழ்நிலையை சந்தித்தோன்னு சொல்லி. ஏன் இந்த நிலையை அடைந்தோம்? புயல், மழை, வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட இயற்கை நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்வது இன்றியமையாத தேவை என்னும் சூழலில் இது குறித்து விரிவான கலந்துரையாடலை நிகழ்த்த நம்மிடையே சூழலியல் ஆய்வாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர்ந்து பேசுவோம். அண்மை காலங்களில் தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், கேரளா, பீகார் முதலான மாநிலங்களில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நிஷா, தானே, வர்தா, ஒக்கி, கஜா முதலான பெரும் புயல்கள் நம் நிலத்தையும் வாழ்வின் அடிப்படைகளையும் பாதித்திருக்கின்றன. நம் நாட்டில் கடந்த 15 ஆண்டுகளில் 5 முறை வறட்சியும் ஏற்பட்டுள்ளது. வறட்சின்னா என்னன்னு தெரியும்ல, தண்ணியே இல்லாமல். இப்போ 2 வருஷம் 3 வருஷம் மழையே பெய்யலை, தண்ணியே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்கள். 80s இதை நான் அனுபவிச்சிருக்கேம்மா, நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் சின்ன பிள்ளையில். அப்புறம் நீங்கள் நடுவில் ஒரு 20ஸ்லேயும் நம்ம அனுபவிச்சோம் தான். 2 வருஷம் மழையே இல்லை, என்ன ஆகும்? வறண்டு போயிடும்ல பூமி. தண்ணியே இல்லைன்னா எப்படிமா மனிதர்கள் வாழ முடியும்? யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட வறட்சியை பலமுறை சந்தித்திருக்கின்றது. 2005ஆம் ஆண்டு மும்பையில் ஒரே நாளில் 994 மில்லிமீட்டர் மழை பெய்தது. 2010ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லே பகுதியில் 30 நிமிடங்களில் 150 முதல் 250 மில்லிமீட்டர் வரை மழை அளவு பதிவானது. இத்தகைய மாறுபட்ட இயற்கை நிகழ்வுகள் நேர்வதற்கான காரணம் என்ன? ஒன்று, மழையே வருஷக்கணக்கில் பெய்ய மாட்டேங்குது, இல்லை மழையாக கொட்டி தீக்குது. இந்த மாறுபட்ட கருத்து நமக்கு ஒரு வருஷம்னா 3 மாதத்துக்கு அடுத்தடுத்த பருவநிலை மாற்றம் வரணும்ல, இல்லையா? சம்மர் வரணும், வின்டர் வரணும், ஸ்ப்ரிங் சீசன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஆட்டம் வரணும். இப்படி அதே மாதிரி தமிழ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதிவேநீர் காலம், கூதிர்காலம் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த காலம்லாம் மலையேறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. 6 பருவங்கள் அப்போல்லாம் ஒரு வருஷத்துக்கு. சாத்தியமா இது? 2 மாதத்துக்கு ஒரு தடவை பருவநிலை மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். இப்போ அப்படியா இருக்குது? இல்லை, வருஷத்துக்கு 2 பருவம் வருவதே பெரிய கஷ்டமாக இருக்குது. 2 பருவநிலை மாற்றமே கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த மாறுதலுக்கான காரணம் என்ன அப்படின்னு நெறியாளர் ஆரம்பிக்கிறார். இப்போ ஆல்வின் பேச போகிறார். இயற்கையானது
சமநிலையோடு இருந்தால்தான் அந்தந்த பருவநிலைக்கு ஏற்ற நிகழ்வுகள் நடக்கும். மாறாக அது சமநிலையை இழக்கும் போது இயல்பான பருவநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. ஸோ இயற்கை அதை இயற்கையாகவே இருக்க விடணும். அதில் நிறைய செயற்கைத்தன்மை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே இந்த சமநிலை, இயற்கை சமநிலை மாறுபடும். அதாவது பேலன்ஸ் தவறும், இயற்கையினுடைய பேலன்ஸ் தவறும், பருவநிலத்தினுடைய சுழற்சி மாறும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத பின்னாடி விரிவாக பார்க்க போகிறோம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதன் காரணமாக புயல், பெருமழை, பெருவெள்ளம், புவி வெப்பமாதல் உள்ளிட்ட மாறுபட்ட நிகழ்வுகள் நடக்கின்றன. இப்போ இதனால தான் நமக்கு என்ன ஆகுது, பருவநிலை மாற்றங்கள் இயற்கையாக எப்படி அமையணுமோ அப்படி அமையாமல் மாறுபட்ட முரண்பட்ட பருவநிலை மாற்றங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் சில காலங்களாக. அதுக்கு என்ன காரணங்கிறதையும் அவங்க தான் விளக்குவாங்க. பொறுமையாக நம்ம கேட்போம். ஓரளவுக்கு நமக்கு தெரியும் என்ன காரணம்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம அதனுடைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லும்போது நம்ம அதை கேட்டுக்கணும் இல்லையா? அப்போ தானே நம்ம மாற்றிக்கொள்ள முடியும், கொஞ்சம் சிந்திக்க முடியும் அதை பற்றி. அதனால் இந்த பாடத்தை முழுமையாக நம்ம கவனிக்கலாம். இப்போ நெறியாளர் கேட்குறாரு, புவி வெப்பமடைவது இயற்கையாகவே நேர்கிறதா, மனிதர்களது செயல்பாடுகளால் நேர்கிறதா என்ற விவாதம் அறிவியலாளர்களிடையே நடைபெற்று வருகிறது. இப்போது புவி வெப்பமாதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த உலகமானது குளோபலைசேஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புவி மண்டலம் முழுமையாக வெப்பமாயிட்டே வருது அப்படின்னு நம்ம சொல்லி நிறைய படிக்கிறோம், கேள்விப்படுறோம், பேப்பரில் சொல்கிறாங்க, வானிலை அறிக்கையில் சொல்கிறாங்க. இது இயற்கையாகவே அப்படி அமையுதா, இல்லை நம்மளுடைய சில விஷயங்கள், நம்ம செய்கிற சில காரியங்களால் இந்த புவி மாற்றம் ஏற்படுகின்றதா அப்படின்னு நெறியாளர் கேட்குறார். அதுக்கு முத்துக்குமரன் பதில் சொல்கிறார், மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கின்றான். புரியுதா? இது இயற்கை கிடையாது, இயற்கை என்றைக்குமே மாறாது. அதை மாற்றுவது யார்? மனுஷன்தான் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய பேராசை, ஆசைப்பட்டால் தப்பு இல்லைம்மா, ஆசைப்படுவதில் தவறே கிடையாது. ஏன்னா அது ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே இருக்கும், ஒரு அளவுக்குள்ளே இருக்கும் அது, அதனால் அது தவறே கிடையாது. அப்படி ஆசைப்படலைன்னா நம்ம வாழவே முடியாது, எதுலேயுமே ஒரு ஆர்வம் இருக்காது வாழ்கிறதுக்கு. ஆசைப்படு, ஆனால் பேராசைப்படாதே. இப்போ நாம் பட்டு கொண்டிருப்பது பேராசை. அதனால் என்ன செய்கிறோம், அளவுக்கு மீறி இயற்கையை போற்ற வேண்டும், அதை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழலை மறந்து காசாசை, நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த ஆறு குளம் குட்டை இது எல்லாத்தையும் பிளாட்டு போட்டு விற்றுட்ருக்கோம் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி. அது இயற்கை தானே, ஆறு குளம் குட்டை இதெல்லாம் இயற்கை தானே. அதை நம்ம பிளாட்டு போட்டு விற்றா, நான் சொன்னேன்ல 2 வருஷம் 3 வருஷம் மழை இல்லாமல் இருக்கும்னு சொல்லி, அப்போ நிச்சயமாக தண்ணி எல்லாம் வறண்டு தான் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக மழை பெஞ்சிருச்சுன்னா நீர்நிலைகள்லாம் நிரம்பிடும், பள்ளம் தானே, நிரம்பிடும் திருப்பி. ஆனால் அந்த அந்த சமயம் பார்த்து என்ன பண்ணிடுறாங்க, சில பேர் பிளாட்டு போட்டு விற்றுடுறாங்க ஜனங்களுக்கு. ஜனங்களும் வாங்குறாங்களே, தெரிஞ்சே வாங்குறாங்களே. இப்போ ஏரி ஸ்கீமெல்லாம் இருக்குது, அது ஏரி இடம் தானே தெரிஞ்சே வாங்குறாங்களேம்மா. அப்புறம் நம்ம அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, மழை பெஞ்சா அது ஏரி, இயற்கை தான், அதை யாராலும் மாற்ற முடியாது, எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது, நீ எவ்வளவுதான் நீ மேடாக்குனாலும் மாற்ற முடியாது. அப்போ அது எல்லாம் என்ன ஆகிடுது, நீர் நிரம்பிடுது மழை பெய்யும் போது. அப்புறம் போட்டில் போகிறோம், நம்ம ரோடை பயன்படுத்துறது கிடையாது, நம்ம போட்டை பயன்படுத்தி தான் நாம் அங்கேயும் இங்கேயும் போக வேண்டியது இருக்குது. காரணம், ஏரியில் போய் வீட்டை கட்டி வச்சுருக்கோம். புரியுதா நான் சொல்கிறது? இதுதான் முக்கிய காரணமாக அமைகின்றது மனுஷனுடைய பேராசை. சரி, வெள்ளம் வந்தால் என்ன, ஒரு 5 நாள் கஷ்டப்படுறோம் அவ்வளவுதானே, இது சீப்பாக கிடைக்குது இல்லை, வாங்கி போடலாம் இடத்த அப்படின்னு சொல்லி நீர்நிலைகள், குளம் குட்டை ஏரிகள் உள்ள இடத்தையெல்லாம் நம்ம வீடு கட்டிட்டோன்னு சொன்னால் அந்த தண்ணியெல்லாம் அப்புறம் எங்கே போகும், பள்ளத்தை நோக்கி தானே போகணும், இல்லை ஊருக்குள்ளே தான் வரும். புரியுதா உங்களுக்கு? அதனால் மனுஷனுடைய இந்த பேராசை தான் இந்த பருவநிலை மாற்றத்திற்கு,
புவி வெப்பமடைதலுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறார். இங்கிலாந்தை சேர்ந்த அறிவியல் கருத்தாளர் டேவிட் கிங், இதை மார்க் பண்ணிக்கோங்கம்மா, இதை மார்க் பண்ணிக்கோங்க. டேவிட் கிங் இவருக்கு சொன்ன அந்த மேற்கோளை கொடுத்து இது யார் சொன்னாங்க அப்படின்னு கீழே ஆப்ஷனில் கேட்பாங்க. புரியுதா? அவர் சொன்ன மேற்கோளை கொடுத்துருவாங்க, கொஸ்டினாக கொடுத்துருவாங்க. கீழே 4 பேரோட பேரை ஆப்ஷனாக கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு அது யார் சொன்னாங்கன்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் இதை அப்படியே அடிக்கோடிடுங்கள். டேவிட் கிங் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அவர் என்ன சொன்னாருங்கிறதையும் மார்க் பண்ணிக்கோங்க. புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்று திட்டவட்டமாக கூறுகின்றார். இப்போ நம்ம சென்ற இயலில் பார்க்கும்போது, பயிற்சிகள் பார்க்கும்போது பலவுள் தேர்களை கருத்து 1 கருத்து 2 அப்படின்லாம் சொல்லிலாம் கொஷின்ஸ் வருது பார்த்தீங்களா ஆப்ஷனில். அந்த மாதிரி இதையும் கேட்பாங்க. கருத்து 1 இதை சொல்லிக்கிட்டு இதை சொன்னவரை மாற்றி போட்டு கேட்கலாம். அதனால் இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த வாசகத்தை சொன்னவர் டேவிட் கிங். அதை நல்லா ஞாபகம் வச்சுருந்தா போதும். கேள்வி எப்படி வந்தாலும் நீங்கள் விடையை எழுதிக்கலாம். ஸோ இதை அப்படியே அடிக்கோடிடுங்க. புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே அப்படின்னு அவர் திட்டவட்டமாக சொல்லிட்டார். ஆர்டிக் பகுதி கடந்த 30 ஆண்டுகளில் 4 லட்சம் சதுர மைல்கள் உருகி உள்ளது. புரியுதா? ஆர்டிக் பகுதியில் இந்த கடந்த 30 ஆண்டுகளில் 4 லட்சம் சதுர மைல்கள், கேட்டுக்கங்க, 4 லட்சம் சதுர மைல்கள் உருகி உள்ளது, மெல்ட் ஆயிருக்கு. ஏன்னா அங்கே பூரா பனி தானே, பனிமலைகள் தானே. அந்த பனிமலைகள் உருகி இருக்கு. ஏன்னா வெப்பம் காரணமாக, சூரியனின் தாக்குதல் காரணமாக உருகி இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. பனி மலையெல்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் கடலினுடைய மட்டம் அதிகமாயிட்டே வரும்ல. இதற்கு புவி வெப்பமாதலே காரணமாகும். புரியுதா? அப்போது பனிமலைகள்லாம் வெப்பத்தின் காரணமாக உருக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன ஆகும்? நீர்நிலை கடலில் பெருகி கொண்டே வரும். அதனால என்ன ஆயிடுது? புவி வெப்பமடைதல் காரணமாக இந்த பனிமலைகளெல்லாம் உருகிறதுனால பருவநிலை மாற்றம் ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்கிறார். நெறியாளர் கேட்குறாரு, புவி வெப்பமாதலுக்கும் தட்பவெப்பநிலை மாற்றங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு யாது? இப்போ இதே கேள்வி தான் உங்களுக்கும் வந்திருக்கும். இந்த ரெண்டுக்கும் என்னங்க சம்பந்தம்? உலகம் அது சூரியன் தானே காரணம். அதுக்கும் மழை சரியாக பெய்யாமல் இல்லைன்னா அதிகமாக பெய்யறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு நமக்கு எழற அதே கேள்வியை தான் நெறியாளர் கேட்குறார். அதுக்கு கவின்மலர் பதில் சொல்கிறாங்க, விடை சொல்கிறாங்க. என்ன விடை சொல்கிறாங்க? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், நீர்வாயு போன்றவற்றை தான் பசுமை குடில் வாயுக்கள் என்கின்றார்கள். இதன் அளவு அதிகமாக புவி வெப்பமடைய தொடங்குகிறது. சயின்டிஃபிக்காக என்ன ரீசன்கிறத சொல்கிறாங்க. இதனால் காலநிலை மாறுதல்கள் ஏற்பட்டு புவியின் இயக்கம் குறைந்து வருகிறது. எனவே மாற்று ஆற்றல்களாக விளங்கக்கூடிய சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், ஹைட்ரஜன் ஆற்றல், தாவர ஆற்றல் போன்ற கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாட்டை நோக்கி உலக நாடுகள் சென்றால் மட்டுமே நிலைமையை ஓரளவேனும் கட்டுப்படுத்த முடியும். எனவே பூமி வெப்பமடையக்கூடாது அப்படின்னு சொன்னால் அடிப்படையாக அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, நிறைய ஆக்சிஜன் வேணும், அப்போது மரங்கள் வேணும். புரியுதா? இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நம்ம எந்த இடத்துல தப்பு செய்கிறோன்னு. மரங்கள் நிறைய வேணும்னா அடர்த்தியான காடுகள் இருக்கணும். புரியுதா? காட்டெல்லாம் அழித்து நாட்டையாக திருத்திட்டு வரோம், அதில் தப்பு கிடையாது. நாகரிகம் வளர்ந்து கொண்டு வருகின்றது. அதே சமயம் நம்ம எவ்வளவு மரங்களை வெட்டுறோமோ அத்தனை மரங்களை உருவாக்கவும் வேணும்ல. அழிச்சிட்டே வந்தோன்னா அழிவு தான் வரும், ஆக்கம் எப்படி வரும்? அப்போ ஒரு பக்கம் நீங்கள் மரங்களை அழிச்சிங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம என்ன செய்யணும்? மரங்களை நடணும் இல்லையா? அப்போ தானே சமநிலை ஏற்படும். இப்போ புரியுதா உங்களுக்கு? சிம்பிள், இதுதான் ரீசன்.
இப்போ நெறியாளர் கேட்குறார், உலக நாடுகள் என்று கூறினீர்களே, உலக நாடுகள் ஒன்றிணைந்து புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த எத்தகைய நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன? ஓகே, இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க. புவி வெப்பமடையுது அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு உலக நாடுகள்லாம் ஒன்றிணைந்து என்ன ஸ்டெப்பு எடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆயிஷா பதில் சொல்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் அவை 1992ஆம் ஆண்டு ரியோ டி ஜெனிரோவில் காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவையை யுஎன்எஃப்சிசிசி அப்படின்னு சொல்கிறோம், யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆர் கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு யுஎன்எஃப்சிசிசி அப்படின்னு சொல்கிறாங்க, உருவாக்கியது. இதை நம்ம உருவாக்கியிருக்கோம். இது உலக நாடுகள்லாம் சேர்ந்து உருவாக்குறதுனால அது ஆங்கிலத்தில் தான் இருக்குது பேர். யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சஸ், புரியுதா? அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கினாங்க. இந்த அமைப்பில் தொடக்கத்தில் 50 நாடுகள் உறுப்பினர்களாக இருந்தன. பின்னர் இந்த எண்ணிக்கை 1093 நாடுகளாக உயர்ந்தது. ஒவ்வொரு ஆண்டும் பசுமை குடில் வாயுகளை கட்டுப்படுத்துவது குறித்து உரையாடல் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வாயுக்களை வெளியேற்றும் தொழிற்சாலைகளை கொண்டுள்ள நாடுகளை கணக்கெடுத்தால் சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் ஆகிய நாடுகள் முன்னணியில் உள்ளன. இந்த பட்டியலில் இந்தியாவும் உள்ளது. ஸோ இப்போ என்ன கேள்வி கேட்டாங்க? இதை கட்டுப்படுத்த முடியாதா? இது இவ்வளோ முக்கியம்னு சொல்கிறீங்க, அப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி நம்ம நாடு அரசாங்கம் எடுத்தது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க என்னென்னு. ஆமாம், எடுத்திருக்கோம். அது யுஎன்எஃப்சிசிசி என்ற அந்த அமைப்பை உருவாக்கணும். அதில் முதல்ல 50 நாடுகள் உறுப்பினர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 193 நாடுகளாக அது உயர்ந்தது. அவங்க கண்காணிக்கிறாங்க. தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் இதெல்லாம் தான் காரணம் நம்ம பொல்யூஷன் ஏற்படுறதுக்கு, அதாவது மாசு ஏற்படுறதுக்கு. காற்றில் மாசு, ஏர் பொல்யூஷன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக இந்த அமைப்பு பெரும் முயற்சி எடுத்து வருகின்றது. இதில் பல நாடுகள் இருக்குது, அதில் இந்தியாவும் இருக்குது அப்படின்னு சொன்னார் நெறியாளர். புவி வெப்பமாதலால் ஏற்படும் கேடுகள் நம் எதிர்கால வாழ்வையும் வரும் தலைமுறையையும் அச்சுறுத்துவதாக இருக்கும் என எச்சரிக்கை விடப்படுகிறதா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. ஆம், இந்திய வானிலை ஆயிஷா சொல்கிறாங்க. ஆம், இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் 2009ஆம் ஆண்டை கடந்த 110 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்தனர். 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு புவியின் வெப்ப ஆண்டிற்கு ஆண்டு உயர்ந்து கொண்டே போகிறது. இவ்வாறு உயர்ந்து கொண்டே போனால் அடுத்த 50 ஆண்டுகளில் கடல் நீர்மட்டம் உயர்ந்து உலகின் 200 கோடி மக்கள் வெப்பத்தால் சூழப்படுவர் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. புவி வெப்பமயமாதல் காரணமாக உலகின் இயற்கை சமநிலை பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஆயிஷா அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறார், உலகம் 3இல் 2 பங்கு நீரால் சூழப்பட்டிருந்தாலும் 40 விழுக்காடு மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையோடு வாழ்ந்து வருகிறார்கள். நாளுக்கு நாள் பெருகி வரும் தேவைகளுக்காக இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி வருகிறோம். அதனாலேயே இயற்கை சமநிலை குலைந்து பேரிடர் ஏற்படுகிறது. இவற்றை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு மனித சமுதாயத்திற்கு உண்டு. தேவைக்கே நாம் மரங்களை வெட்டினா பரவாயில்லை, இல்லை வீடுகளை கட்டினா பரவாயில்லை, அளவுக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக இயற்கையை அழித்து கொண்டு நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வருகின்றோம். இயற்கையோடு இயைந்து தான் நம்ம வாழ முடியும், அதுதான் உண்மை, அதான் நிதர்சனம் இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம இயற்கையை அழிச்சிட்டு நம்ம வாழணும்னு நினைக்கிறதுனால தான் அது திருப்பி ரிவர்ட் ஆகுது, நமக்கே அது பேக்ஃபயர் ஆகுது, நமக்கே அது திரும்ப நமக்கு எச்சரிக்கையாகவும் ஆபத்தாகவும் வந்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ நெறியாளர் கேட்குறார், சின்ன சின்ன மழைத்துளிகள் மனித வாழ்வின் பேரின்பம்.
அண்மை கால வெள்ளப்பெருக்குகள் அதை பெரும் துயராக மாற்றி அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. இவை பருவநிலையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை தானே உணர்த்துகின்றன அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாரு நெறியாளர். இப்போ இதுக்காக முத்துக்குமரன் பதில் சொல்ல போகிறாரு. இதோட நம்ம இந்த பாகம் 1 முடித்து கொள்ளலாம். சரியாம்மா? அதுக்கப்புறம் பாகம் 2 மிச்ச பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அடுத்த வீடியோவில் இதனுடைய மிச்சத்தை நான் தொடருவேன். அதனால் கண்டிப்பாக காணலாம் கற்கலாம் என்ற இந்த தொலைக்காட்சி காணொளியை நிச்சயமாக நீங்கள் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும். அப்போ தான் முழுமையான பயனை நீங்கள் அடைய முடியும். அதை விட்டுட்டு ஒரு பகுதியை பார்த்துட்டு இன்னொரு பகுதியை பார்க்காம விட்டிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்காதுமா. அதனால் நான் நேரம் காரணமாக தான் உங்களுக்கு நான் இதை நான் கட்டுப்படுத்துகிறேன். கம்மியாக நான் 2 பகுதியாக பிரிக்கிறேன். இல்லைன்னா நான் ஒரே அடியாகவே நடத்த நான் தயார். ஆனால் நேரமின்மை காரணமாக தான் நான் 2 பகுதியாக போடுறேன். எனவே இந்த முத்துக்குமரன் பதிலோட நான் இந்த பகுதியை நான் முடிச்சுக்குவேன். அடுத்த பாகம் 2 அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். சரியா? இயல்பாகவே பெரும் மழையை தாங்கக்கூடிய குளம், குட்டை, ஏரி, ஆறு, வடிகால் வாய்க்கால்கள், வெள்ள சமவெளிகள் போன்ற ஏற்பாடுகளை இயற்கை அமைத்திருக்கிறது. நாம் இந்த அமைப்பில் இடையீடு செய்து நீர்நிலைகளை அழித்து குடியிருப்புகள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள் போன்றவற்றை உருவாக்கி கொள்கிறோம். நெகிழி மற்றும் திடக்கழிவுகளை கொட்டி நீர்வழிப்பாதைகளை குறுக்கி சமவெளிகளை இல்லாமல் செய்து விடுகின்றோம். நெகிழினா பிளாஸ்டிக்கு முதல் எதிரி, பூமிக்கு முதல் எதிரி இந்த பிளாஸ்டிக். அதனால தான் பல இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது. மலையிலலாம் கண்டிப்பாக செக் போஸ்ட்டில் செக் பண்ணி தான் மேலே அனுப்புவாங்க. பிளாஸ்டிக் பொருள்கள் எதையுமே நம்ம மலைக்கு மேலெலாம் எடுத்துகிட்டே போகக்கூடாது. ஏன்னா நம்ம நிலப்பகுதியை நம்ம பாழ்படுத்தியாச்சு. இனி அடுத்து மலைப்பகுதியையும் பாழ்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கவனமாக இருக்காங்க. பிளாஸ்டிக் தான் முதல் எதிரி. ஏன்னா அது மக்கி போகிறதுக்கு ரொம்ப காலமாகும். அதனால் தண்ணியை கீழே நிலத்துக்கு அடியில் போக விடாமல் தடுத்துடும். அதுதான் மெயின் காரணம். அதை தான் சொல்கிறாங்க, நெகிழி மற்றும் திடக்கழிவுகளை கொட்டி நீர்வழி பாதைகளை குறுக்கி வெள்ளச்சமவெளிகளை இல்லாமல் செய்து விடுகிறோம். இதன் விளைவாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உயிர் உடைமை இழப்புகள் ஏற்படுகின்றன. பெரும் மழைக்காலங்களில் நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. இதுதான் காரணம். நாம் நீர்நிலைகளை எல்லாம் சுருக்கி கொண்டே வருகின்றோம். அதில் நம்ம நிறைய பில்டிங்ஸ், நிறைய கட்டடங்களை உருவாக்கி கொண்டு வருகின்றோம். அதனால் நமக்கு என்ன ஆகுது? இப்போ நீர்நிலைகள் கம்மியாகிக்கிட்டே வருது. அதனால தான் நமக்கு இப்போ இந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று அவர் சொல்கிறாரு. இதை இன்னும் விரிவாக பின்னாடி பேச போகிறோம் நான் இந்த பகுதியை இதோடு முடிச்சுக்கிறேம்மா. சரியா? இனி அடுத்த வகுப்பில் காணலாம் கற்கலாம் என்ற இந்த காணொளி மூலமாக நான் உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் அடுத்த பகுதியில். அதுவரை நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.